வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, முருகா கந்தனுண்டு கவலை இல்லை. முருகனை கொண்டாடுற மிக முக்கியமான திருவிழாக்களில் தைப்பூசம் அப்படிங்கிறது இன்றியமையாதது. தைப்பூசம் தோன்றிய வரலாறு என்ன? இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி வரலாறு சொல்கிறாங்க. ஆனால் தைப்பூசம் தோன்றிய வரலாறுன்னு பார்த்தா ஒன்றே ஒன்று தான். அன்னை பராசக்தியான பார்வதி தேவி தன் மகனான ஆறுமுகனிற்கு சூரபத்மனை அழிப்பதற்காக தன்னுள்ளே இருக்கிற எல்லா சக்தியையும் ஒரு ஞான வேலில் நியமித்து அதை தன் மகனிற்கு பரிசாக கொடுக்கும் நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். ஒரு நாள் தேவர்கள்லாம் சிவபெருமான் கிட்ட முறையிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சூரபத்மன் ரொம்ப அட்டகாசம் பண்றாரு, அவரை எப்படியாவது அழித்து அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட சிவபெருமான் தன்னுடைய ஞான கண்ணிலிருந்து ஒரு தீப்பொறியை சரவண பொய்கையில விழ வைக்கிறாரு. அது போகும் பொழுது 6 தீப்பொறிகளாக பிரிந்து அதுல விழுகுது. விழுந்த உடனே அது எல்லாமே 6 குழந்தைகளா மாறுது. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்குறாங்க. ஒரு நாள் அன்னை பராசக்தி அந்த 6 பேரையும் ஒரு சேர அணைத்து முத்தமிட்டு ஆறுமுகனான கந்த கடவுளாக மாற்றுகிறார். அதுக்கப்புறம் தன்னோட இருக்கிற எல்லா சக்தியையும் ஒரு ஞான வேல்ல அடக்கி தன் மகனுக்கு சூரபத்மனை அழிப்பதற்காக ஞான வேலை பரிசாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதுதான் மெயினா தைப்பூசம் தோன்றிய வரலாறு. இதுக்கப்புறம் நிறைய சிறப்பம்சங்கள் இந்த நாள்ல இருந்தாலும் தோன்றிய வரலாறுன்னு பார்த்தா இது மட்டுமே. அடுத்ததாக முருகன் வள்ளி கல்யாணமும் இந்த நாள்ல தான் நடந்திருக்கு. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளியான நாளும் இந்த தைப்பூச திருநாளே. அடுத்து சிவபெருமானுடைய இன்னொரு அவதாரம் பார்த்தீங்கன்னா அது நடராஜ அவதாரம். நடராஜ அவதாரம் எடுத்து சிதம்பரத்தை ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் சிவபெருமான். அந்த நாளும் இந்த தைப்பூச திருநாளே. இந்தாதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த உலகத்திலே முதலாக தோன்றிய உயிர் நீரிலிருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீரிலிருந்து தோன்றிய உயிரும் இந்த தைப்பூச திருநாள் அன்றே முதலாக தோன்றியது. இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த தைப்பூச திருநாளுக்கு இருக்கிறதுனால முருக பக்தர்கள் ரொம்ப பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் இந்த நாளை கொண்டாடுவாங்க. எப்படி முருகன் சூரபத்மனை அழித்து நன்மையை நிலைநாட்டுகிறாரோ அதே போல நன்மை தீமையை வென்றதற்கான அடையாளமாக தைப்பூச திருநாள் பார்க்கப்படுகிறது. வேல் வேறு வேலவன் வேறு அல்ல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.